கருமையானவர்களே, மீண்டும் ஒரு முறை இன்று ஒரு இறை வார்த்தைக்கு உங்களை அழைக்கிறேன். இந்த 54வது நாளுக்காக தேவனை துதிக்கிறேன். இது எவ்வளவு நாள் போகும் தெரியாது. ஒரு நாளும் ஒரு வார்த்தை. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13, 16. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நாம் தெரிந்து கொள்ளும் வழி எது? நாம் எந்த வழியில் நடக்க விரும்புகிறோம்? எந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் இயேசு 2 காரியத்தை ஒப்பிடுறார். 2 காரியம். ஒன்று அழிவுக்கு போகிற வழி, இன்னொன்று அழியாமல் என்றைக்கும் வாழக்கூடிய ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய வழி. இல்ல இடுக்கமான வழி அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இப்ப இடுக்கமான வழி என்பது இதுல போறவங்க எங்க போவாங்கன்னு சொன்னா இடுக்கமான வழி. இடுக்கம்னா கஷ்டம் இருக்கு, பாடுகள் இருக்கு, விடுதலை இல்லை, இப்படி மிகுந்த கஷ்டமான சூழ்நிலை. இந்த பாதையில போறவங்க எங்க போவாங்க? ஜீவனுக்கு போவாங்க, நித்திய ஜீவனுக்கு போவாங்க. அப்போ அப்படின்னா கட்டுப்பாடு நிறைந்த வாழ்க்கை. இஷ்டம் போல வாழ முடியாது, இஷ்டம் போல அனுபவிக்க முடியாது. ஆனால் கேட்டுக்கு போகிறவங்க, அந்த கேட்டுக்கு போகிறதுங்கிறது அது எப்படி இருக்குமா? விரிவு, வழி விசாலமா இருக்கும். இதுல நிறைய பேர் போவாங்க. இந்த உலகத்துல அதானே விரும்புறாங்க. நீங்க இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்கன்னு சொல்லுங்க. அந்த ஒரு நல்வழிக்கு நீங்க ஒழுங்குபடுத்தும் போது அதை செய்ய மாட்டாங்க. இஷ்டம் போல வாழதான் விரும்புவாங்க. அப்ப இதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் பேரு தான். எனவே இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, இடுக்கமான வாசலா விசாலமான வாசலா? இடுக்கமான வாசல் கிறிஸ்துவை முன்வைத்து போகிற வாழ்க்கை. விசாலமான வாழ்க்கை கிறிஸ்துவை விட்டு இஷ்டம் போல் வாழ்கிற வாழ்க்கை. உலக ஆடம்பரம். எது வேணும் உங்களுக்கு? எது வேணும்? பரலோகத்துக்கு போகணும்னா கட்டுப்பாடு வேணும், பயபக்தி வேணும், பரிசுத்தம் வேணும், சாட்சி வேணும், விட வேண்டியதை விட்டுடணும், ஒப்பு கொடுக்கணும். நரகத்துக்கு போகணும்னா ஒன்னும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பரலோகம் போக